வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து பாத்தீங்கன்னா, கன்னிமரா பப்ளிக் லைப்ரரியில மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கார்ல் மார்க்ஸ் அவருடைய சிலையை திறந்து வைத்திருக்கிறார். இதற்கு பாஜகவின் மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையான கண்டனங்களையும், விமர்சனங்களையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. தமிழிசை என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிஸ்டே மறந்து போன கார்ல் மார்க்ஸுக்கு ஏன் இப்போ திடீர்னு சிலை வைக்கிறீங்க? கார்ல் மார்க்ஸுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் தமிழ்நாட்டுக்காக, இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என் அப்பன் முருகனை கும்பிட எனக்கு இங்க சுதந்திரம் இல்ல. ஆனா கார்ல் மார்க்ஸ மட்டும் நாம கும்பிடணுமா? அப்படிங்கிற அறிவுபூர்வமான கேள்விகள அக்கா கேட்டிருக்கிறாங்க. முதல்ல அக்காவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா, அக்கா சிந்திக்காம இப்படி சில்லறத்தனமா கேள்வி கேட்கறதுனால தான் உலக மாமேதையான கார்ல் மார்க்ஸ் போன்ற தலைவர்களை பற்றி பேசி பதிவு செய்ய நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதனால அக்கா, முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க இப்படி சில்லறத்தனமா ஒரு விமர்சனம் வைக்கலைன்னா, எங்களால கார்ல் மார்க்ஸ பத்தி ஒரு வீடியோ போட முடியாது. மக்கள் கிட்ட கார்ல் மார்க்ஸ் எவ்வளவு பெரிய ஒரு தலைவர் அப்படிங்கிறத கொண்டு சேர்த்திருக்க முடியாது. என் மண், என் மக்கள், என் சாதி, என் இனம், என் தேசியம் இப்படி எத்தனையோ தலைவர்கள நாம பார்த்திருக்கிறோம். ஆனா, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பரந்து விரிந்த ஒரு ஒட்டுமொத்த மனித குலத்தின் மீட்சிக்காக சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் வெகு சிலரே. அப்படிப்பட்ட தலைவர்கள்ல மிக உன்னதமான ஒரு தலைவர் தான் கார்ல் மார்க்ஸ். பொது உடைமை அப்படிங்கிற அரசியல் சித்தாந்தத்தின் பிதாமகன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அரசியல் சித்தாந்தம் பல நாடுகளின் அரசியலை புரட்டி போட்டிருக்கிறது. அவர் வெறும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காகவோ, இல்ல அவரை சார்ந்த மக்களுக்காகவோ, இல்ல அவருடைய இனத்துக்காகவோ அவர் பேசலங்க. ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள், குறிப்பாக பெண்கள், தொழிலாளர்கள், இவங்க உலகத்துல எந்த மூல முடுக்குல இருந்தாரோ, அவங்க எல்லாருக்குமான பிரதிநிதியாக அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசிய பொது உடைமை சிந்தனைகள் அவங்க மனசுல எந்த அளவுக்கு ஒரு உரிமை உணர்வை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு வாக்கியம் சொல்றேன். இழப்பதற்கு அடிமை சங்கிலிகளை தவிர எங்ககிட்ட வேற எதுவும் இல்ல. ஆனா அடைவதற்கு இந்த பொன்னுலகமே காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட புரட்சிகரமான வார்த்தைகள் தான் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களிடையே ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. அடுத்தது அக்கா கேக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கும் கார்ல் மார்க்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டுல எதுக்கு அவருக்கு செலவைக்கணும்? அப்படின்னு கேக்குறாங்க. அதுவும் ஒரு கன்னிமரா பப்ளிக் லைப்ரரியில எதுக்கு கார்ல் மார்க்ஸுக்கு செலவைக்கணும்? எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வி அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் இந்த சிலையை தொறந்து வைக்கும் பொழுது, ஒரு முக்கியமான பதிவ தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்துல போட்டிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இங்க திராவிட சிந்தனைகள் கொண்ட திராவிட மாடல் அரசியல் நடக்குது. ஆனா இந்த அரசு ஏற்றுக்கொண்ட பல விஷயங்கள் எடுத்துக்கங்க. தொழிலாளர்களுடைய உரிமைகள், தொழிற்சங்க உரிமைகள், 8 மணி நேர வேல, குறைந்தபட்ச ஊதியம், சமூக நீதி அரசியல், இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் இதோடைய அடி வேர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல கார்ல் மார்க்ஸோடைய சிந்தனைகளுடைய உரம் கண்டிப்பாக இருக்கும். இப்படி நல்லத யார் சொன்னாலும் அத திராவிட மாடல் ஏத்துக்கும். ஒடுக்குமுறைக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்க சிந்தனைகள நாங்க மனமாற ஏத்துப்போம். அப்படின்னு முதலமைச்சர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஒரு பப்ளிக் லைப்ரரியில கார்ல் மார்க்ஸ் உடைய சிலையை திறந்து வைக்கிறது, இந்த சங்கிகளுக்கு ஏன் இவ்வளவு எரிச்சலை ஏற்படுத்துது? இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு கார்ல் மார்க்ஸ் என்ன செஞ்சுட்டாரு? அப்படிங்கிற ஒரு கேள்விய தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு படித்த மருத்துவர் கேட்டிருக்கிறாரு. மகாத்மா காந்தி குஜராத்ல தாங்க பொறந்தாரு. அவர் தமிழ்நாட்டுக்காக பிரத்யேகமா என்ன செஞ்சுட்டாரு? அதற்காக அவருக்கு சிலை வைக்காம இருக்கோமா? அம்பேத்கர் மகாராஷ்டிரால தான் பொறந்தாரு. தமிழ்நாட்டுக்குன்னு தனிப்பட்ட முறையில அவர் என்ன செஞ்சுட்டாரு? அதுக்காக அவருக்கு நாம செலவைக்காம இருக்கோமா? பெரியார் தமிழ்நாட்டுல தான் பிறந்தாரு. ஆனா இன்னைக்கு வட மாநிலங்கள்ல கூட பெரியார பத்தி பேசுறாங்களே! அவருடைய சிந்தனைகள தூக்கி பிடிக்கிறாங்களே! அவருக்கு செலவைக்கிறாங்களே! சரி உங்க வழிக்கு வரேன். உலக பொதுமறையை கொடுத்த திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி அவருடைய திருக்குறள 23 மொழிகள்ல உங்க மொழிபெயர்த்து ஏன் உலகத்து பூரா கொண்டு போறாரு? ஏன் போற இடத்துலலாம் திருவள்ளுவர பத்தி பேசுறாரு? ஏன் திருக்குறள கோட் பண்றாரு? திருவள்ளுவர் உலகத்துக்காக அப்படி என்ன பெருசா செஞ்சுட்டாரு? இப்படி கேட்டா, இந்த கேள்விகளுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? ஆனா எங்க கிட்ட பதில் இருக்கு. நான் சொன்ன மாதிரி, ஒட்டுமொத்த மனித குலத்தின் மீட்சிக்காக, மேன்மைக்காக பேசிய தலைவர்கள் இவர்கள். அவர்களுடைய சிந்தனைகள் அவங்க பிறந்த மாநிலத்துல மட்டும் இல்லாம, ஒட்டுமொத்த இந்தியாவிலயும், பல உலக நாடுகள்லயும் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு. அதனாலதான்
உலக அளவுல பாத்தீங்கன்னா அம்பேத்கர், பெரியார், கார்ல் மார்க்ஸ், திருவள்ளுவர் போன்றவர்களுக்கு சிலை வச்சு மக்கள் கொண்டாடுறாங்க. ஏன்னா அவர்களுடைய சித்தாந்தம் எந்த காலகட்டத்துக்கும் எந்த நிலப்பரப்புக்கும் பொருந்தக்கூடிய சித்தாந்தங்கள். சிலைகள் வைக்கிறது அவங்க பிறந்த இடத்தை குறிக்கிறதுக்காக இல்ல. அவங்க சிந்தனைகள் எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத மக்கள் கிட்ட கடத்துறதுக்காக. இதுல இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டுக்கு கார்ல் மார்க்ஸ் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறார்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் இதற்கு தெளிவாக தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சி இந்தியாவுல நடக்கும் பொழுதே இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கறத விசாரிக்கிறதுக்காக டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் அமைச்சாங்க. அந்த கமிஷன் இந்தியா பூராக ஆய்வு செய்து அவங்க ஒரு கமிஷன் ரிப்போர்ட் ஒண்ணு கொடுத்தாங்க. டார்ச்சர் கமிஷன் ரிப்போர்ட் அப்படின்னு. அந்த ரிப்போர்ட்ல முக்கியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டுல மயிலாடுதுறை மாவட்டத்துல கொள்ளிடத்துல ரயில்வே பாலம் அமைக்கும் பொழுது இந்த ஆங்கிலேயர் ஆட்சியில இருந்த பிரிட்டிஷார் இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களை, இந்திய மக்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்க, டார்ச்சர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வாக்கு மூலமாக இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கொடுத்திருக்காங்க. கார்ல் மார்க்ஸ் அவர்கள் ஆங்கிலேய ஏகாதிபத்திய ஆட்சியை விமர்சிக்கும் பொழுது, கண்டனத்தை தெரிவிக்கும் பொழுது, இந்த டார்ச்சர் கமிஷன் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கிற மயிலாடுதுறை மாவட்டத்துல ரயில்வே பாலம் கட்டும் பொழுது நடந்த விஷயங்களை கோட் பண்ணி விமர்சனம் பண்ணியிருக்காரு. போதுமா? தமிழ்நாட்டுக்கும் கார்ல் மார்க்ஸுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத தரவுகள் மூலமாக நிரூபிச்சாச்சு. இப்ப கேளுங்களேன், தமிழ்நாட்டுக்காக கார்ல் மார்க்ஸ் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு. கார்ல் மார்க்ஸ் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை விமர்சனம் செய்யும் பொழுது கம்யூனிஸ்டுகள் அவர் கூட இருந்தாங்க. அவர் கூட சேர்ந்து விமர்சனம் பண்ணாங்க. என்னைக்குமே உங்க குருநாதர் மாதிரி ஆங்கிலேயர்கள் காலை பிடிச்சு அவங்களுக்கு மாங்குன்னு மன்னிப்பு கடிதம் எழுதல. அதுதான் உங்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதுக்கப்புறம் கடைசியா ஒண்ணு கேட்டாங்க பாருங்க, என் அப்பன் முருகனை கும்பிட எனக்கு இங்க சுதந்திரம் இல்ல, ஆனா கார்ல் மார்க்ஸ மட்டும் நாம கும்பிடணுமா? முருகனை கும்பிடக்கூடாது, கார்ல் மார்க்ஸ மட்டும் தான் கும்பிடணும்னு யார் உங்க கையை பிடிச்சு நிறுத்தினது? முருகன் என்பது கடவுள், அது ஒரு நம்பிக்கை. கார்ல் மார்க்ஸ் என்பவர் ஒரு சிந்தனையாளர், அது ஒரு சிந்தனை, ஐடியாலஜி. ஃபெய்த்துக்கும் ஐடியாலஜிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கோவில்ல இருக்கக்கூடிய சிலை மீது பக்தி, நம்பிக்கை, அதை நாம கும்பிடுவோம். சாலையில் இருக்கக்கூடிய இந்த சிலை மீது இருப்பது மரியாதை. அந்த சிந்தனையின் தாக்கத்துக்கு நாங்க மரியாதை கொடுப்போம். ஆனா ரெண்டுத்தையும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் விவாதிப்போம். அதற்கான பகுத்தறிவை பெரியார் அப்படிங்கிறவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி முருகன் வர்சஸ் மார்க்ஸ் அப்படின்னு புதுசா உங்களுடைய அல்ப ஆன்மீக அரசியல மறுபடியும் எங்க மீது திணிக்க முயற்சி பண்ணாதீங்க. முருகனை கும்பிடுறது உங்க உரிமை, மார்க்ஸ படிக்கிறது எங்க உரிமை. இது ரெண்டுத்துக்கும் ஜனநாயகத்துல இடம் இருக்கு, விமர்சனத்துக்கும் இடம் இருக்கு. அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகமா இருக்க முடியும். இறுதியா அக்காவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கார்ல் மார்க்ஸ் அவர்கள் இறந்து போன போது அவருடைய நெருங்கிய நண்பரான ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் ஆபிச்சுவரியில என்ன சொன்னாரு தெரியுமா? 1883ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி மதியம் 2:45 மணிக்கு என்னுடைய ஆருயிர் நண்பன் கார்ல் மார்க்ஸ், இந்த உலகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர், சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் அப்படின்னு பதிவு போட்டாரு. சிந்திக்க தெரியாத மனுஷன் சவத்துக்கு சமம் அப்படிங்கறத ரொம்ப அழகா அவர் வெளிப்படுத்தி இருந்தாரு. அது சரி, சங்கிகளுக்கும் சிந்தனைகளுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீங்க படிச்சவங்க அக்கா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் சொன்ன விஷயங்கள்ல இருக்கிற உண்மை உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம்.